அது பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளை கலர் பில்டிங் ஒண்ணு தெரியுது. அது பக்கத்துல பசங்க கீழே ஆடுறானுங்க. அங்க நின்று என்னால ஒரு மாதிரி கிரீட பார்க்க முடியலங்க. ரொம்ப நேரம் பாத்துட்டு இருந்தேன். கண்ணு கலங்குற மாதிரி இருந்தது. என்னோட ஞாபகம் நானும் ஃபர்ஸ்ட் கீழே ஆடுவேன்ல என்னோட காலத்துல அந்த ஞாபகம் வந்து போச்சு. வண்டி எத்தனை என் பையனை கூட்டு வந்தீங்கன்னு என்னன்னா கிரீட் ஆடுவாங்க. நான் விளையாடுற காலத்துல நான் அக்கடானும் உக்காந்துன்னு மேட்ச் பாத்துன்னு இருப்பேங்க. சும்மா இருக்கிறவனை கூப்பிட்டு கிரீட் ஆடுவா ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. நான் ஆடுவேன் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆடுவேன். 8வது விக்கெட் 9வது விக்கெட் இறக்கி விடுவானுங்க. கரெக்டா ஒரு பாலுக்கு 7 ரன் அடிக்கணும், 5 ரன் அடிக்கணும், 6 பாலுக்கு 15 ரன் அடிக்கணும். அப்பெல்லாம் என் பாவத்தை கொட்டிட்டு இறக்கி விட்டுட்டு ஸ்வைட்டிங் அனுப்போம். ஒரு பாலு கூட பேட்ல படாது. அதுக்கப்புறம் ஃபீல்டிங் நிப்பேன். ஒரு பாலுக்கு 3 ரன் அடிக்கணும். அங்க இருந்து சனி மூச்சு உருணின்னு வந்து என் கிட்ட வந்து மானாவரியா துள்ளிமான் மாதிரி எகிரி குச்சி உனக்கு பாலை விட்டுருவேன். அசிங்கமா கேட்பானுங்க. அப்பதான் எனக்கு ஆப்போசிட்டா இருக்கிறவங்க எல்லாம் வந்து நின்று பாப்பாங்க. எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? அல்சர்ல கூட வயிறு எரியாது. அந்த மாதிரி என் வயிறு எரிஞ்சுக்கின்னு சாபனியா மண்ணை வாரி விட்டுட்டு போய்கினே இருப்பேன். இந்த மாதிரி அநியாயம் எல்லாம் பண்ணுவானுங்க. கிரிக்கெட்லாம் ஓரளவு தாங்க ஆடுவேன். நம்மள ஓப்பனிங் இறக்கி விட்டாதான் நம்மளுக்கு தெரியும். ஓப்பனிங்